வெல்கம் டு நாகூஸ் ஹேண்ட்ஒர்க். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேஸ் மேட் செய்ய போகிறோம். ஸோ இது நான் இப்போ 2 கலரில் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் சிங்கிள் கலரில் கூட நீங்கள் போடலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான பிளேஸ் மேட், பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ஈஸியான பிளேஸ் மேட் இது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேட் நான் டிஃப்ரெண்ட் சைஸஸில் எப்படி போடலான்னு சொல்லி நான் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எதோ ஸ்மாலர் சைஸ் போட்டுக்கலாம், இல்லாட்டி இதை காட்டிலும் பெருசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக 36 சென்டிமீட்டர்ஸ் வருது. நான் போட்டிருக்க அதே மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா 36 சென்டிமீட்டர்ஸ் வரும். இல்லை நீங்கள் எதை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸ் மேட்டை இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் 2 கலர் யான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் சிங்கிள் கலர்லேயும் பண்ணலாம். நான் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி நான் 2 கலர் யான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் மேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சைஸ் 3.5 மில்லிமீட்டர் ஹூக் நம்ம யூஸ் பண்ணுறோம் அண்ட் அ பேர் ஆஃப் சிசர்ஸ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் கலர் யானை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லிப் நாட் நான் போடுறேன். நம்மளோட ஸ்லிப் நாட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹூக்கில் இருக்க இந்த இது நம்மளுக்கு கவுண்ட் ஆகாது ஸ்டிச்சாக. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 செயின்ஸ் போட போகிறோம். yarn over, pull through. ஸோ 1, 2 and 3. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம 3 போட்டாச்சு. லாஸ்ட் 4 செயின்ஸ். 4 செயின் போட்டதுக்கப்புறம் இங்கே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் செயினில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இங்கே இருக்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்க யானை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ ரவுண்ட் நம்பர் 1 என்ன பண்ண போகிறோம்னா செயின் 3, 1, 2 and 3. ஸோ இந்த 3 செயின்ஸ் ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் ஆகும். எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போடுறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 செயின்ஸ். இது எப்படி கன்சிடர் ஆகுமா, டபுள் க்ரோஷே ஃபாலோட் பை அ செயின் 1ன்னு கவுண்ட் ஆகும். இப்போ இந்த ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டபுள் க்ரோஷே, இப்போ டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ திருப்பியும் செயின் 1. ஸோ இந்த ரவுண்டுக்கான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டபுள் க்ரோஷே ஃபாலோட் பை செயின் 1. ஸோ டோட்டலாக அந்த செயின் 3யும் சேர்த்து நம்மளுக்கு 12 செட்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷே வித் செயின் 1 ஸ்பேஸ் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3 போட்டாச்சு. இப்போ 4, செயின் 1, 5. ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ண போகிறப்ப நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 12 செட்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷேஸ் போட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இங்கே இருக்க அந்த 3rd செயினில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். நம்ம 4 செயின் ஸ்டார்டிங்கில் போடுறோம். ஸோ கேர்ஃபுல்லாக 3rd செயினில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு 12 செட்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷே வித் 12 செயின் 1 ஸ்பேசஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே ஸ்பேஸில் என்ன பண்ணுறோம்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் அ செயின் 1. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் ஆகும். இதே ஸ்பேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு டபுள் க்ரோஷே நான் போடுறேன். ஸோ இப்போ என்னாச்சுன்னா ஒரே இடத்துல நம்ம 2 டபுள் க்ரோஷேஸ் போட்டோம் வித் அ செயின் 1 ஸ்பேஸ். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 டபுள் க்ரோஷேஸ் நம்ம போடுறோம். 1 and 2 டபுள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. செயின் 1. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ்லேயும் அதான் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷேஸ். ஸோ இந்த ரவுண்ட் நம்பர் 2ஓட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஒவ்வொரு ப்ரீவியஸ் ஸ்டிச்லேயும் நம்ம 2 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். 2 டபுள் க்ரோஷேஸ் ஃபாலோட் பை அ செயின் 1 ஸ்பேஸ். ஸோ இதுதான் இந்த ரவுண்டுக்கான பேட்டர்ன். ப்ரீவியஸ் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம 2 செட்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷேஸ் போடுறோம். இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இந்த ரவுண்டோட எண்டுக்கு வர்றப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நம்பர் 2 வந்து நம்ம எல்லாத்தையும் 2 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இங்கே செயின் 1ம் போட்டாச்சு. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செயின் 1 போட்டோம் இல்லையா, அந்த செயின் 1ல் அந்த சிங்கிள் க்ரோஷே செயின் 1, அந்த செயின் 1ல் நான் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ போட்டாச்சு. நம்மளோட ரவுண்ட் நம்பர் 2 ஃபினிஷ் ஆயிடுச்சு. ரவுண்ட் நம்பர் 3க்கு இதே ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் செயின் 1, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் ஆகும். இங்கே இருக்க அந்த செகண்ட் ஸ்டிச்சில் நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 டபுள் க்ரோஷேஸ் நம்ம போடுறோம். ஸோ 2 டபுள் க்ரோஷேஸ் நம்ம வந்து இங்கே போட்டாச்சு. இப்போ இங்கே ஒரு செயின் 1. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே இருக்க அந்த செகண்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணோம். செயின் 1 போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து 1 டபுள் க்ரோஷே, செகண்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியாச்சு செயின் 1. ஸோ நம்ம பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே நம்ம போக போகிறோம். ஸோ வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் இங்கே இருக்க அந்த லாஸ்ட் ஸ்டிச் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இந்த தேர்ட் ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு இன்க்ரீஸ், அதுதான் 2 ஸ்டிச்சஸ் நம்ம போட போகிறோம். ஸோ வந்து இது நீங்கள் வந்து எத்தனை ரவுண்ட்ஸ் வேணாலும் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணலாம். ஆனால் வந்து இங்கே ஃபினிஷ் பண்ண போகிற அந்த ரவுண்ட்ஸ் வந்து ஆட் நம்பர்ஸில் இருக்கணும். ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இந்த 3 ஸ்டிச்சஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி 5, 7, 9 இந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு வேணுமோ அவ்வளோ பெருசாக நம்ம மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடலாம். ஆனால் வந்து அந்த ஃபைனல் ரவுண்டு வந்து ஆட் நம்பரில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த பேட்டர்ன் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதே பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நான் என்னோடய லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து செயின் 1 போட்டு இங்கே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு சிங்கிள் க்ரோஷேவும் ஒரு செயின் 1 இங்கே போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபைன். இப்போ ரவுண்ட் நம்பர் 4க்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, இதே ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே செயின் 1, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் ஆகும். இன்டு த நெக்ஸ்ட் ஸ்டிச் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு டபுள் க்ரோஷே. இங்கே இருக்க இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேஸ் நம்ம போடுறோம். 1 and 2. ஸோ இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ பேசிக் ஸ்டிச்சஸில் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச் இந்த மாதிரி இருக்க பிளாக்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் மட்டும் 2 டபுள் க்ரோஷேஸ், மித்த ரிமைனிங் ஸ்டிச்சஸ் எல்லாத்துலேயும் 1 டபுள் க்ரோஷே தான் போட போகிறோம். இப்போ வந்து ஒரு செயின் 1 செப்பரேஷன். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் 1 டபுள் க்ரோஷே போட்டு லாஸ்ட்டில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 டபுள் க்ரோஷேஸ் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ நான் செகண்ட் போடுறேன். அண்ட் இப்போ இங்கே இருக்க அந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேஸ் நம்ம போட போகிறோம். ஸோ 2 டபுள் க்ரோஷேஸ் நான் போட்டேன். இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பிளாக்லேயும் வந்து 1, 2, 3, 4 செட்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷேஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இப்போ வந்து ஒரு செயின் 1 போட போகிறோம். ஸோ இதே பேட்டர்ன் தான் நம்ம வந்து இந்த என்டையர் ரவுண்டுக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பிளாக்கோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து இங்கே செயின் 1ம் போட்டாச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து இங்கே இருக்க இந்த டாப் ஆஃப் தி
செயின் 1 நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் நம்பர் 5 வந்து இதே ஸ்டிச்சில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஃபாலோட் பை அ செயின் 1. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து 1 டபுள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். பார்த்திங்கன்னா 1 2 அதுக்கப்புறம் இங்கே இருக்க அந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா வந்து 2 டபுள் க்ரோஷேஸ் போடுறோம் இங்கே இருக்க அந்த லாஸ்ட் ஸ்டிச்சில். ஸோ பார்த்திங்கன்னா 1 and 2. ஸோ வந்து நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 4 5 ஸ்டிச்சஸ் இந்த லூப்பில் இந்த ரவுண்டில் நம்மளுக்கு இருக்குது. இப்போ செயின் 1 அதே மாதிரி இங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் 4 ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம வந்து 1 டபுள் க்ரோஷே போட போகிறோம். லாஸ்ட் ஸ்டிச்சில் மட்டும் 2. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் 1 போட்டு லாஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம 2 போட போகிறோம். ஸோ இப்போ தேர்ட் ஸ்டிச்லேயும் நான் வந்து 1 டபுள் க்ரோஷே போட்டேன். இங்கே இருக்க அந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து 2 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறேன். ஸோ 1 போட்டாச்சு, இப்போ 2 போடுறேன். இப்போ செயின் 1. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இந்த ரவுண்டு இந்த கொஞ்சம் தூரத்துக்கான பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஒவ்வொரு லூப்லேயும் 1 டபுள் க்ரோஷே போட்டு ஒவ்வொரு இதுலேயும் லாஸ்ட் லூப்பில் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 4 5 செட்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷேஸ் இருக்குது. ஸோ இது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் ரவுண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வேறு டிசைன் போடுவோம் இல்லையா, அந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த பிளாக்கில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து ஆடில் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் நீங்கள் வந்து ஒரு சின்ன சைஸ் மேட் வேணும்னா இதில் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து 5 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தர் இருக்கிற டிசைன் ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை இன்னும் பெருசாக வேணும்னா நீங்கள் வந்து எய்தர் 7 9 11 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டிச்சஸில் தான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 2 3 4 5th ரவுண்டில் இருக்கும். ஸோ இன்னும் வந்து நான் 4 more ரவுண்ட்ஸ் போட போகிறேன். ஸோ டோட்டலாக 9 ரவுண்ட்ஸ். 9th ரவுண்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். 9th ரவுண்ட் வரைக்கும் நம்மளுக்கு இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டிச்சஸ் எல்லாத்துலேயும் 1 போட்டுட்டு லாஸ்ட் இருக்கிற ஸ்டிச்சில் மட்டும் நம்ம வந்து 2 செட்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ஸோ வந்து இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் பேஸுக்கான பேட்டர்ன். இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் 9 rows நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோட்டலாக வந்து இப்போ 20 சென்டிமீட்டர்ஸ் வந்துருக்குது. எனக்கு வந்து மேட் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதே மாதிரி இன்னும் 2 rows ரிப்பீட் பண்ணுறேன். இங்கே ஃபைனலாக நம்மளுக்கு வந்து 2 3 4 5 6 7 8 and 9 ஸ்டிச்சஸ் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 rows போட்டால் தான் எனக்கு வந்து இந்த ஆட் நம்பரில் முடிகிற மாதிரி வரும். ஸோ டோட்டலாக 11 ஸ்டிச்சஸ் வர்ற மாதிரி. ஸோ வந்து இன்னும் 2 rows நம்ம வந்து இதே மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ நான் அந்த 2 rows முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 11 ரவுண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். நான் என்னோடய நெக்ஸ்ட்டு கலர் நான் இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து டோட்டலாக 11 ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ரவுண்ட் எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா 3 செயின்ஸ் போடுறேன். 1 2 and 3. ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் ஆகும். இப்போ ஒரு செயின் போடுறேன் எக்ஸ்ட்ரா. ஸோ டோட்டலாக 4 செயின்ஸ். இது எப்படி கவுண்ட் ஆகும்னா டபுள் க்ரோஷே ஃபாலோட் பை அ செயின் 1ன்னு கவுண்ட் ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ திருப்பியும் வந்து செயின் 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 1. அதே மாதிரி இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறதுல ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 1. இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே ஃபாலோட் பை அ செயின் 1.
பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச் இருக்குது. இந்த ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டிச்சு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ வந்து இது எப்படி வரும்னா, ப்ரீவியஸ் ரவுண்டில் நம்ம வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து போட வரும். ஈவன் நம்பரில் முடிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால தான் நான் வந்து ஆட் நம்பர்லேயே வந்து முடிக்கிறதுக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ நீங்கள் எய்தர் 7, 9, 11 அந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் முடிச்சுக்கலாம், உங்களோட மேட்டோட சைஸ் தேவை பொறுத்து. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, செயின் ஒன் போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, செயின் ஒன், அதுக்கப்புறம் அடுத்த இருக்க ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, செயின் ஒன், அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷே, செயின் ஒன், இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, செயின் ஒன், இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு டபுள் க்ரோஷே, செயின் ஒன், அப்புறம் இங்கே இருக்க அந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ செயின் ஒன் போட்டுட்டு இதே பேட்டர்னை நம்ம இந்த பக்கம் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லேஸாக வந்து இங்கே வந்து மேட் வந்து இந்த இடத்துல கேர்ல் அப் ஆகுது. இதை வந்து நம்ம வரி பண்ண வேணாம், ஏன்னா இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இங்கே கேர்ல் அப் ஆகுது. நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்ம போட கரெக்டாக வரும். ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள், நான் ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்கே செயின் 4 போட்டோம் இல்லையா, இங்கே வந்து டாப் ஆஃப் த தேர்ட் செயின் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். நான் என்னோடய நெக்ஸ்ட் கலர் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இங்கே வந்து இது கொஞ்சம் கேர்ல் அப் ஆகுது. நம்ம வந்து ஏன்னா இந்த ரவுண்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணாதனால கேர்ல் அப் ஆகுது. இப்போ வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் அ செயின் ஒன். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் ஆகும். இதே ஸ்பேஸில் இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ இது 2 டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் ஆகும். செயின் 2, 1 and 2 செயின்ஸ் போட்டுட்டு இதே ஸ்பேஸில் 2 more டபுள் க்ரோஷேஸ் நம்ம போடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 1 and 2. இப்போ போட்டோம்ல, இப்போ இந்த ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த இருக்க ஸ்பேஸில் இதே மாதிரி 2 டபுள் க்ரோஷேஸ், 1 and 2 டபுள் க்ரோஷேஸ் போட்டு செயின் 2 போட்டு இதே ஸ்பேஸில் நான் வந்து 2 more டபுள் க்ரோஷேஸ் போடுறேன், 1 and 2. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வி பேட்டர்ன் வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே எதுவும் செயின் நம்ம போட மாட்டோம் இன் பிட்வீன். இந்த பிளாக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பிளாக்கில் 2 டபுள் க்ரோஷேஸ், 1 and 2. ஸோ 2 டபுள் க்ரோஷேஸ் போட்டதுக்கப்புறம் செயின் 2, இதே ஸ்பேஸில் 2 more டபுள் க்ரோஷேஸ். ஸோ வந்து ஒரு பிளாக்கை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த பிளாக்கில் இந்த மாதிரி 2 டபுள் க்ரோஷேஸ், செயின் 2 டபுள் க்ரோஷேஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பிளாக்கில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதே பேட்டர்ன் தான் இந்த என்டையர் ரவுண்டுக்கும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். 2 டபுள் க்ரோஷேஸ், செயின் 2 and 2 டபுள் க்ரோஷேஸ் ஒரே ஸ்பேஸில். அடுத்த ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதே பேட்டர்ன் தான் இந்த என்டையர் ரவுண்டுக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து இந்த ரவுண்ட் முடிக்கிறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த ரவுண்டு போட்டாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரவுண்டில் நம்மளுக்கு கேர்ல் அப் ஆச்சு. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கேர்ல் அப் ஆகலை. இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு சிங்கிள் க்ரோஷே செயின் 1 போட்டோம் இல்லையா, அந்த செயின் 1ல் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். ஃபைன். இப்போ இங்கே இருக்க இந்த நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்பேஸ்லேருந்து தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்க இந்த நெக்ஸ்ட் ஸ்டிச்லேயே நான் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச், நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்பேஸ்லேயே நான் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஃபைன். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதே ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே,
செயின் 1, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் ஆகும். இதே ஸ்பேஸில் இன்னொரு டபுள் க்ரோஷே, செயின் 2 அண்ட் 2 more இதே ஸ்பேஸில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் ரவுண்டில் பண்ண மாதிரியே தான் நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிளாக் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் ப்ரீவியஸ் ரவுண்டில் வந்து இந்த 2 பிளாக்குக்கும் நடுவில் நம்ம எதுவும் ஒர்க் பண்ணல. ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஒரு செயின் 1 நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு செயின் 1 நான் போட்டேன். இப்போ செயின் 1 போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸில் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் 2 டபுள் க்ரோஷே, செயின் 2 அண்ட் 2 more டபுள் க்ரோஷே. ஸோ நம்ம வந்து இதே பேட்டர்ன் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ செயின் 2 and 2 more double crochet. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா செயின் 1. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ரவுண்ட் மாதிரியே தான் நம்ம போடக்கூடிய பேட்டர்ன். நம்ம பண்ணக்கூடிய ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா இன் பிட்வீன் வந்து ஒரு செயின் 1 ஸ்பேஸ் நம்ம வந்து விடுறோம். நீங்கள் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இந்த ரவுண்டோட எண்டுக்கு வர்றப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இங்கே இருக்க இந்த கடைசி செயின் 1 நான் போட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்க அந்த செயின் ஃபர்ஸ்ட் போட்டோம்னா சிங்கிள் க்ரோஷே செயின் 1, அந்த செயின் 1ல் நான் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்க இந்த இம்மீடியட் சிங்கிள் டபுள் க்ரோஷேலேயே நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். அப்புறம் இந்த ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஃபைன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்பேஸில் சிங்கிள் க்ரோஷே, செயின் 1 அண்ட் 1 more டபுள் க்ரோஷே. ஸோ அது வந்து 2 டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் ஆகும். செயின் 2 போட போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் ரவுண்டில் மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஸ்பேஸில் எல்லாத்துலேயுமே வந்து 2 டபுள் க்ரோஷே, செயின் 2, 2 டபுள் க்ரோஷே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 டபுள் க்ரோஷே நம்ம ஒர்க் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் ரவுண்டில் இங்கே ஒரு செயின் ஸ்பேஸ் கொடுத்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு செயின் 1 அண்ட் அ சிங்கிள் க்ரோஷே. செயின் 1. அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸில் ஆஸ் யூஷுவல் 2 டபுள் க்ரோஷே, செயின் 2 அண்ட் 2 டபுள் க்ரோஷே. இப்போ திருப்பியும் வந்து ஒரு செயின் 1 and a single crochet in the spaceல and a chain 1. அப்போ இதே ஸ்பேஸில் இதே மாதிரி நம்ம பண்ணுறோம். ஸோ 2 double crochet, chain 2 and 2 double crochet. ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இங்கே பண்ணக்கூடிய ஒரே டிஃப்ரென்ஸ் செயின் 1 சிங்கிள் க்ரோஷே, செயின் 1 நம்ம போடுறோம். அது ஒன்று தான் வந்து நம்ம பண்ணக்கூடிய டிஃப்ரென்ஸ். இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அந்த ரவுண்டோட எண்டுக்கு நான் வர்றப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருக்க அந்த கடைசி செயினில் வந்து செயின் 1 சிங்கிள் க்ரோஷே, செயின் 1 போட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் செயின் 1ல் நான் வந்து என்னோடய ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் எப்படி பண்ண போகிறோம்னா இந்த ரவுண்ட் மாதிரியே தான் வரும். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், இந்த ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஃபைன். இப்போ இந்த ஸ்பேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா சிங்கிள் க்ரோஷே
அண்ட் செயின் 1. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே. இதே ஸ்பேஸில் நம்மளோட செகண்ட் டபுள் க்ரோஷே, செயின் 2. இதே ஸ்பேஸில் 2 more டபுள் க்ரோஷேஸ், 1 and 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 டபுள் க்ரோஷேஸ் போட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா செயின் 1 போட்டதுக்கப்புறம் இங்கே இருக்கிறத ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸ், இந்த செயின் 2 ஸ்பேஸில் நான் வந்து ஆஸ் யூஷுவல் 2 டபுள் க்ரோஷேஸ், செயின் 2 and 2 more double crochets. So 2 more double crochets. திருப்பியும் செயின் 1 போட்டுட்டு இந்த ஸ்பேஸில் 2 more double crochets, செயின் 2 and 2 double crochets. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதே பேட்டர்னை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த என்டையர் ரவுண்டுக்கும் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நான் 2 டபுள் க்ரோஷே, செயின் 2 டபுள் க்ரோஷே போட்டேன். இப்போ வந்து இங்கே நம்ம வந்து ஒரு செயின் 1 போட்டு ஃபினிஷ் பண்ணோம். நான் அப்படி பண்ணாமல் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே இருக்க இந்த டாப் ஆஃப் தி செயின் 1ல் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறேன். ஃபைன். இது நான் ஏன் ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிட்டேன்னா இங்கே இருக்க அந்த பாயிண்ட்லேருந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட லாஸ்ட் ரவுண்ட். நான் என்னோடய செகண்ட் கலர் ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே இருக்க ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ ஃபைன், நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா டைரெக்டாக இந்த ஸ்பேஸுக்கு நம்ம ஜம்ப் பண்ணுறோம். எதுவும் நான் வேறு செயின் ஒர்க் பண்ணல. இந்த ஸ்பேஸில் நான் வந்து 3 டபுள் க்ரோஷேஸ் போடுறேன். பார்த்தீங்கன்னா 1 2 and 3. ஸோ இப்போ 3 டபுள் க்ரோஷேஸ் போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா செயின் 2, இதே ஸ்பேஸில் 3 more டபுள் க்ரோஷேஸ், 1 2 and 3. ஸோ 3 டபுள் க்ரோஷேஸ், செயின் 2 3 டபுள் க்ரோஷேஸ் போட்டுட்டு இங்கே இருக்க அந்த ஸ்பேஸில் நான் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறேன். ஃபைன். சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே இருக்க அந்த நெக்ஸ்ட் ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே, ஸோ 3 டபுள் க்ரோஷே, செயின் 2 and 3 more double crochet இதே ஸ்பேஸில் 1 2 and 3. ஸோ இப்போ 3 டபுள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இங்கே இருக்க இந்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டுக்கான பேட்டர்ன். நம்ம வந்து இங்கே இருக்கிற இந்த ஸ்பேஸ் செயின் 2 ஸ்பேஸில் வந்து 3 டபுள் க்ரோஷேஸ், செயின் 2 3 டபுள் க்ரோஷேஸ் போடுவோம். இங்கே இந்த செயின் 1 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுவோம். ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு நல்லா நம்மளுக்கு வந்து ஃப்ளாரியாக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபைனல் ரவுண்டும் போட்டு முடிச்சாச்சு. இங்கே வந்து நம்மளோட இந்த கடைசி ஸ்டிச்சு நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, சிங்கிள் க்ரோஷேல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணோம். அந்த சிங்கிள் க்ரோஷேல நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஃபைன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான பிளேஸ் மேட் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மேட்டில் வந்து இந்த பிங்க் கலர் வந்து எனக்கு 2 பண்டில் நான் யூஸ் பண்ணேன். இந்த க்ரீன் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். ஒரு பண்டலில் வந்து சும்மா கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிங்க் கலர் தான் நான் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கனால 2 பண்டில் யான் யூஸ் பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சாவே போதும்.
இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான பிளேஸ் மேட்டை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.